டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. நேத்து போட்ட வீடியோ இதுவரைக்கும் 1K கூட வியூஸ் போகல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் தலைவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நெனைக்கிறேன். நான் அத செய்றேன். உங்களுக்கு புடிச்சிருக்கு, டிவிகே ஜெயிக்கணும் அப்டின்னா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்டின்னு நான் சொல்லியிருந்தேன். யாரு ஷேர் பண்றீங்க, பாக்குறீங்க அப்டின்னு எனக்கு தெரியல. நீங்க விஜய்க்காகவும், கட்சிக்காகவும், கட்சி ஜெயிக்கணுன்றதுக்காகவும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஓட்டு போட்டா மட்டும் பத்தாது. நம்மளோட உழைப்பு, நம்ம வீட்ல இருந்துகிட்டே நம்மனால என்ன செய்ய முடியுமோ, அந்த விஷயத்தையும் நம்ம செய்யணும். இத கிளியரா நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுவரை மாற்றம் அப்படின்றது வருமானா? வராது. அன்பான வேட்பாளர்கள் கவனத்திற்கு. நம்ம ரெகுலரா எல்லாரும் அரசியல் பண்ற மாரி நீங்க ஓட்டு கேட்டு போறது மட்டும் இல்லாமல், ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுல நீங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட தொகுதியில எத்தன ஓட்டு இருக்கு? உங்களோட தொகுதியில எத்தன ஒன்றியம் இருக்கு? உங்களோட தொகுதி எத்தன கிலோமீட்டர் சரவுண்டிங்ல இருக்கு? ஏன்னா, இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள டெஃபினட்டா வேட்பாளர்கள் எல்லாருமே உங்களோட தொகுதி ஃபுல் சரவுண்டிங் நீங்க போய் தான் ஆகணும். உங்களோட தொகுதியில எத்தன ஒன்றியம் இருக்கு? அந்த ஒன்றியத்துல எத்தன கிராமங்கள் இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் கேட்கிற ஒவ்வொரு விஷயம் ஒரு ஒரு பிளானோட தான் நான் கேட்கிறேன். அத கிளியரா புரிஞ்சுக்கங்க. இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா, ஒவ்வொரு கிராமத்திலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் அப்படின்னு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எத்தன பேரு? இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். காரணம், நான் நெக்ஸ்ட் சொல்லப்போற அந்த விஷயத்துல நீங்க ஏப்ரல் 23 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். உழைப்பு இல்லாமல் ஒண்ணும் நடக்காது. தலைவருக்காக ஓட்டு போட்டுருவாங்க. நம்ம பாட்டுக்கு வீட்ல இருப்போம். அது மட்டும் பத்தாது நண்பர்களே, வேட்பாளர்களே, மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எல்லா கட்சி மாதிரி நீங்க ஓட்டு கேட்கறது வாய்ப்பே கிடையாது. உங்கள அவங்க புதுசா பார்க்கணும்னா, நீங்க புதுசா சிந்திக்கணும், புதுசா பேசணும், புதுசா யோசிக்கணும். ஒரு வீடியோ ஒண்ணு காலையில பார்த்தேன். நம்ம காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் பிரபு பிரதர் அவர்கள். என்ன அப்டின்னா, மகேஷ் இன்டர்வியூ எடுக்குறாங்க. "உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன?" அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. 2டே ஸ்ட்ராட்டஜி. 1 எங்க தலைவர். 2வது எங்க மக்களுக்கு என்ன புடிக்கும். அவ்வளவுதான். அவரு கட்சி கட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடியும் வேட்பாளர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னது 100% ட்ரூ. என்னன்னா 2டே ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஒத்த முகத்துக்கு தான் ஓட்டு. 2வது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல மாரிதான். என்னதான் விஜய்க்காக ஓட்டு போட்டாலும், நீங்க யாரு? என்ன பண்றீங்க? எப்படி பேசுறீங்க? எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்க கட்சியில உள்ளவங்களே, உங்க கூட இருக்க தொண்டர்களே யோசிப்பாங்க. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்களோட தொகுதி ரிலேட்டடா. அது எப்படி என்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.